ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைல் பிரெட் மசாலா. இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இதில் நான் வந்து சீரகமோ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. வந்து இதில் வந்து ஒரே ஒரு பூண்டு, அது மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் வேறு சின்ன வெங்காயம் போடணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி பழம் வந்து நல்லா ரெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக அந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் கூட ரெட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு இதை வந்து ஒரு சின்னதாக வதக்கிட்டு இதை வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் டைட்டாக மூடி வைக்காதீங்க. ஏன்ட்டா வந்து இந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒன்லி ஃபார் குக்கிங் யூஸ் பண்ணுற பொம்மை, ஓகேயா? ஸோ அதனால் டாய்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து அதை போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் எஸ்கேப் அந்த ஏர் போகிறதுக்கு இடம் இருக்கும். இப்போ இதில் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன். கேபேஜ், கேப்சிகம், கார்ன், கேரட் எல்லாமே போட்டிருக்கேன். பட்டாணி என்கிட்ட அன்னைக்கு இல்லை, அதனால நான் போடலை. அதையும் வதக்கிட்டு திருப்பி அதையும் வந்து டைட்டாக மூடாமல் லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இதில் வந்து இந்த ஸ்டேஜில் இதை வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகப்பொடி, அதே மாதிரி கரம் மசாலாலாம் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து இதை மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த இதில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் டேஸ்ட் பார்த்ததில் கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆன ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதையும் ஸ்டாப் பண்ணி இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. சரியா? இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்து பட்டர் போட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அன்றைக்கி எனக்காக நான் செஞ்சேன். எனக்கு ஷூட் எடுக்கணுன்ட்டு எடுத்தேன். பட் சாப்பிட்றது நான் தான் சாப்பிட வேண்டியிருந்தது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக லிமிட்டாக பட்டர் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த இது வந்து ப்ரெட் நல்லா ட்ரையாக அந்த டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா கடிப்படும் போதும் நமக்கு மசாலா இருக்கணும். நல்லா நாட் 2 சைடும் அந்த இது வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இது பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் வந்து நான் டோஸ்ட் பண்ணாமல் அது மேலே மசாலாவை அப்படியே டைரெக்டாக போட்டு அந்த இதை வந்து பட்டர் தடவி நான் இப்போ போடுறேன், நான் டோஸ்ட் பண்ணுறேன் நான். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வைக்கணும். ஆனால் எனக்கு என்னமோ நான் முதல்ல டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணேன் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது. ப்ளெயினாக பண்ணிவிட்டு பண்ணது வந்து சாஃப்டாகவே இருந்தது. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பட்டர் சீஸ் டோஸ்ட், இல்லைனா கார்லிக் பிரெட், எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். இதுக்கு வேணுங்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு தான். பூண்டில் வந்து கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கல்ல, அவ்வளோண்டு உப்பு போட்டு அதை நல்லா நசுக்கி விடுங்க. நசுக்கி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாஷ் பண்ண முடியுமோ நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மினி சாப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையாட்டையே நல்லா மசிச்சுக்கிட்டேன், நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிட்டேன் நான். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் சாப் பண்ண முடியுதோ அது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நான். சரியா? இந்த பட்டர் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். சாஃப்டாக இருக்கணும். இருந்ததுனா தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நசுக்கி வச்சுருந்த பூண்டை வந்து இதோட சேர்த்து போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து கார்லிக் பட்டர் ஆகும். அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறது வந்து பார்ஸ்லி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பார்ஸ்லி இல்லை அப்படின்னா ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் பார்ஸ்லி தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஏன்னா பூண்டு தான் மெயின் ஃப்ளேவர். இதில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் போட்டிருக்கேன், பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன்.
இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கார்லிக் பட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து 4 ஸ்லைஸ் பட்டர் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த இதில் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பட்டர் இருக்குல்ல, ஃப்ளேவர்ட் பட்டர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஆட் பண்ணி அப்படி தடவிக்க போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே உள்ள பக்கம் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லைஸ், எத்தனை ஸ்லைஸ் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து சீஸ், மொட்சரெல்லா சீஸ், ரெகுலர் மொட்சரெல்லா சீஸ் நான் வாங்கி அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி இந்த பட்டரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதை வந்து இந்த பேன் வந்து கிரில் பேன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்ச பேன் இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா ரெகுலர் தோசைக்கல்லோ இல்லைன்னா இந்த நான்ஸ்டிக் பேன் இருக்கும்ல, அது எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த இதில் வந்து அகெயின் அந்த பட்டர் தடவின போர்ஷன் கீழே வச்சுருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற போர்ஷனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் வந்து அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சத்தம் வர்ற அளவுக்கு இதை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணணும். இது மாதிரி நான் வந்து இங்கே இப்படி ஒரு ப்ரெட்டை வந்து 3 பாகமாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுதான் ஷேப் கொடுத்துருக்கேன். நான் வேறு எந்த ஷேப்புமே கொடுக்கல. பார்த்தீங்களா சீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, ஈஸியான ஒரு கார்லிக் ப்ரெட் வித் சீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? உங்கள் பசங்களுக்கு இல்லைன்னா உங்கள் கிட்ஸ் எல்லோரும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் வீட்டுக்கே போகாது. ஆனால் மற்ற பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஓ, லுக் அட் த சீஸ், லுக் அட் தட் சீஸ், ஸோ யம்மி.